ஹலோ guys, வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்துட்டு பிசி பில்டு தான். நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. நம்ம இந்த பிசி வந்து 1,15,000 கிட்ட வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து என்னென்ன காம்பனண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த சிபியூவில், அதுக்கப்புறம் என்ன மானிட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன், என்ன கீபோர்டு, என்ன மவுஸ், யூபிஎஸ் முதற்கொண்டு நான் என்ன யூஸ் பண்ணிருக்கேன் சொல்கிறேன். இது வந்து ஆக்சுவலாக வந்து கேமிங்க்கும் எடிட்டிங்க்கும் பயங்கரமாக இருக்கும். இது வந்து ஒரு என்ட்ரி லெவல்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஹை ரேஞ்ச் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து 7 lakh 10 lakh அதுக்கு மேலேயுமே பில்ட் பண்றாங்க. இது வந்து ஒரு எப்படி சொல்றது, கேமிங்க்கும் எடிட்டிங்க்குமே ஒரு ஒரு லேக் இல்லாம நல்லா ரன் பண்ணக்கூடிய ஒரு பிசி தான் நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எடிட்டிங்கும் நல்லா இருக்கும். பாத்தீங்கன்னா வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், ப்ரீமியர் ப்ரோ, டார்வின் சி, போட்டோஷாப் இதெல்லாமே வந்துட்டு கொஞ்சம் லேக் இல்லாம ரன் பண்ணலாம். கேமிங்லுமே எல்லாமே 120 எஃபிஎஸ்க்கு மேல விளையாடலாம். ரொம்ப பெரிய கேம்னாலுமே வந்து எல்லாமே ஒரு 80 100 எஃபிஎஸ்க்கு மேலதான் இது எல்லாமே விளையாடலாம். ஸோ நான் வந்து எல்லாமே பார்த்து தான் வாங்கியிருக்கேன். கேமிங்க்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து வாங்கியிருக்கேன். கேமிங் நீங்க முக்கியத்துவம் கொடுத்து வாங்கினீங்கனாலே வந்து எடிட்டிங் எல்லாமே பார்த்துலாம். அதாவது கிராஃபிக்ஸ் கார்டு தாங்க, அதுதான் மெயின். ஸோ அதை வச்சு தான் நம்ம இது போனோம். ஸோ நான் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன்றதை வந்துட்டு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நான் இதை எங்கே போய் வாங்கினேன் அப்படின்றதுமே சொல்கிறேன். நான் வந்து நிறைய கடையில் வந்து கொட்டேஷன் வாங்கினேன். நிறைய கடையில் எல்லாமே வந்து எக்ஸல் போட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் உட்காந்து கம்பேர் பண்ணி எந்தெந்த காம்பனன்ட்ஸ் வந்து யார் யார் கொஞ்சம் கம்மியாக தராங்கன்றதை மொத்தமாக வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து நான் ஒரு கடையை சூஸ் பண்ணேன். ஸோ நான் அது எந்த கடைன்னு சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறேன். நம்ம வந்து ஒரு சிபியூக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ராசஸர் தான். ஆனா நம்ம தாய்க்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால தாய் பலகையிலேருந்தே இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். எஸ், மதர் போர்ட்லேருந்து. மதர் போர்ட் நான் என்ன யூஸ் பண்ணிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிகாபைட்ல வந்து 760M இது யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஆக்சுவலாக வந்து நல்ல ஒரு மதர் போர்டு. எப்படி சொல்றது, DDR5 சப்போர்ட் இருக்கு ரேம். ஸோ அது ஒரு மெயினான விஷயம். ஸோ இன்கேஸ் நான் வந்து ரேம் அடுத்து வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா DDR4லாம் அவ்வளோ வரதே இல்லை. சொல்லணும்னு நினைச்சேன் மெயினான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரேமோட ப்ரைஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஹைக்ல போயிட்டு இருக்கு. ரேம், SSD எல்லாம் பிச்சுட்டு போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா ஒரு 16GB ரேமே பார்த்தீங்கன்னா 16,500 rupees சம்திங் கிட்ட வாங்கியிருக்கேன். ஆனா இதுக்கு இந்த 4 மாசம் 5 மாசத்துக்கு முன்னாடி நான் வாங்கியிருந்தேன்னா அந்த ரேம் வந்து வெறும் 3,500 தான் அதிகபட்சம் இருந்துச்சு. ஸோ 2 ரேமே பார்த்தீங்கன்னா 7,000 6,000 வாங்கிடலாம். ஆனால் இப்போ ஒரு ரேமோட ஸ்லாட், அதாவது ஒரு 16GBயோடதே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16,000 கிட்ட வந்துருச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா வந்து இன்டெல் i5 14400F. ஆக்சுவலாக அந்த F சீரிஸ் மெயின். ஏன்னா அதில் வந்து எக்ஸ்ன்னு போட்டோம்னு வச்சுங்களேன், அதாவது அந்த எக்ஸ் சீரிஸ் போயிட்டோம்னு வச்சுங்களேன், ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராசஸர். ஆக்சுவலாக இது வந்து 14th gen. ஸோ அது மாதிரி இருந்துச்சுன்னா வந்து F சீரிஸே போயிடலாம். F சீரிஸ் வந்து கொஞ்சம் ப்ரைஸும் கம்மியாக இருக்கும். இதுவும் 14th gen தான் i5. இதுவும் நல்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான். ஸோ அதனால தான் நான் இதுக்கு போனேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டாக் கூலரே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதனால வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம கூலருக்கு ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதுதான் கைஸ் நான் யூஸ் பண்ண ப்ராசஸர். SSD பார்த்தீங்கன்னா 1TB போயிருக்கேன். இது வந்து WDUல போயிருக்கேன். WD ப்ளூ கிரீன் சம்திங் ஏதோ இருக்கு. ஸோ இது வந்து WDUல கிரீனு. இது வந்து என்னன்றது தெரியல. ஸோ இதுலலாம் எனக்கு பிராண்ட் என்னன்றது தெரியல. ப்ராசஸர் வேணா சொல்லலாம் வந்து AMD ரைசனா இன்டெலா அப்படின்னு சொல்லிட்டான். ஆக்சுவலாக நான் ஏன் வந்து ப்ராசஸர்ல வந்து ரைசன் போகாமல் இன்டெல் போனோம்னா, நான் வந்து நிறைய யூடியூப் வீடியோஸ் நான் கொஞ்சம் கம்பேரிசன் பார்த்தேன். ஆக்சுவலாக வந்து AMD பார்த்தீங்கன்னா வந்து மல்டி டாஸ்கிங்ல சூப்பராக இருக்கும். இன்டெல் வந்துட்டு சிங்கிள் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், லாங் லைஃப்ல நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்து அவ்வளோ பிசி வந்து யூஸ் பண்ணிலாம் பழகம் கிடையாது. ஸோ வாங்குறது ஒன்று, அதை வந்து நல்லதாக வாங்கணுமேனு சொல்லிட்டு எல்லாம் சஜஸ்ட் பண்ணது யூடியூப் வீடியோஸ்ல எல்லாமே வந்து இன்டெல் போக சொன்னாங்க. ரைசன் வந்து கேமிங்க்கு தான் நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் இன்டெல் போயிட்டீங்கன்னா கொஞ்சம் லாங் லைஃப் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் இன்டெல் சூஸ் பண்ணேன். அடுத்து இதாங்க ரேம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜி ஸ்கில் போயிருக்கேன். ஆக்சுவலாக வந்து வெஞ்சன்ஸ்ன்ற ஒரு இது காமிச்சாங்க, இந்த ஜி ஸ்கில்லும் காமிச்சாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து ப்ரைஸ் வைஸ்ல இது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ரெண்டுமே சேம் பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ அதனால இதே போயிடலாம். ஏன்னா ரேம் ஆல்ரெடி அதிகமாக ப்ரைஸ் போயிட்டு இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிட்டு அதுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஜி ஸ்கில் எடுத்தேன். ஜி ஸ்கில் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஒரு 4 மாசம் இல்லை 3 மாசத்துக்கு முன்னாடியே பண்ணியிருந்தேன்னா 2 ரேம் ஸ்லாட் ஃபில் பண்ணியிருப்பேன். அதுவும் 32GB வந்திருக்கும். இப்போ 16GB கூட தான் போட முடியும். அது 32GB போட்டிருந்தாலுமே எனக்கு 6,000 7,000லேயே வேலை முடிஞ்சிருக்கும். இப்போ 16,000 போட்டு ஒரே ஒரு ரேம் ஸ்லாட் ஃபிட் பண்றேன். ஸோ எவ்வளோ ப்ரைஸ் அதிகமாக இருக்கு பாருங்க. இன்னும் அவர்கிட்ட கடையில் கேட்டால் இன்னுமே அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்பயே மாற்றுறதுனா வந்து 16GB இன்னொன்று மாட்டிருங்கன்னு சொன்னாங்க. லேது பையா, இதுக்கு மேல இதுவே வந்து ரொம்ப அதிகம் எனக்கு. ஹியர் கம்ஸ் த SMPS MWE Bronze 650 V3 230Vன்னு போட்டிருக்கு, கூல் மாஸ்டரோட பிராண்ட்ல. ஸோ SMPSல எனக்கு என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு தெரியல. கூல் மாஸ்டர் நல்லா இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ அதனால இது போயாச்சு. ஓகே, SMPS தான் ஆனால் மெயின் வந்து பவர் சப்ளை. ஸோ இதுவும் வந்து நல்ல, அதாவது நான் சொன்ன காம்பனன்ட்ஸுக்கு இது எல்லாமே வந்து இந்த இது நல்லா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால இதுக்கு போயாச்சு. ஹியர் கம்ஸ் தி ஹீரோ.
ஓகே கைஸ், இதான் நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு. அதனால நான் கடைசியா சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். இது பாத்தீங்கன்னா வந்து RTX 3060 கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் நல்லா இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அப்பதான் வந்து சிஸ்டமோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஸோ அதனால நானும் கிராஃபிக்ஸ் கார்டு இதே போட்டேன். இதுக்கப்புறம் நிறைய சீரிஸ் இருக்கு, 40 சம்திங்லாம் இருக்கு. பட் ஆனால் நம்ம வந்து இந்த இது போயாச்சு. இது வந்து நம்மளோட பட்ஜெட்டுக்கு வந்து கரெக்டான ஒரு கிராஃபிக் கார்டு. ஸோ இதுவே வந்து பட்ஜெட் வந்து ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வரப்போ ஒன்னுக்குள்ள பண்ணிடணும்னு நினைச்சேன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொண்டு போய் 1,15,000 கிட்ட விட்டுருச்சு. ஸோ ஆனால் கிராஃபிக்ஸ் கார்டில் மட்டும் கஞ்சப்படக்கூடாது. சரி நம்ம அடுத்து வந்து கீபோர்ட் மவுஸ் ஹெட்ஃபோன்ஸை பார்க்கலாம். கேமிடாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. இது வந்துட்டு நான் ஆக்சுவலா டிரான்ஸ்ஃபார்மர் எடிஷன் தான் கேட்டிருந்தேன் ஜெப்ரானிக்ஸ்ல. அது பார்க்க கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஓகே, அதோட கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக மெக்கானிக்கல் கீபோர்டு. இது ஆக்சுவலா இந்த டூல் இருக்கும், மெக்கானிக் கழட்டிட்டு மாட்டிக்கலாம். இது RGB தான் ஆக்சுவலா மவுஸ். இதுவும் கேமிடாஸ்ல வந்து ZEES M2 NYX E1 போட்டிருக்கு. இதுவும் கேமிங் மவுஸ். ஓகே, ஹியர் கம்ஸ் தி ஹெட்ஃபோன்ஸ். ஸ்காட் சர்டிஃபைடு ஹெட்ஃபோன்ஸ் இது. ஸோ இதுவும் நல்லா இருந்துச்சு. இதுலேயே நான் வந்து ஓபன் பண்ணி காதில் குஷன்ஸ்லாம் வச்சு பார்த்தேன். அங்கேயே மாடல் வேற இது. ஸோ நல்லாவே இருந்துச்சு கேட்கவும். ஸோ சூப்பர் எக்ஸைட்டட். அடுத்து இதெல்லாம் வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணி நம்ம இதெல்லாம் செட்டப் பண்ணி போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்ன மானிட்டர் வாங்கன்றதையும் சொல்லிடுறேன். AOCல வந்துட்டு 180 ரெஃப்ரெஷ் ரேட்டோட கேமிங் மானிட்டர் வாங்கியிருக்கோம். அதுவுமே வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ UPSல வந்துட்டு ஃபிங்கர்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. ஸோ அதுல எனக்கு அவ்வளோ என்ன பிராண்டுன்னு தெரில. ஸோ அதனால அதுல ஃபிங்கர்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. கேபினெட், ஆக்சுவலா அது கேபினெட் என்னன்றது நான் சொல்லிடுறேன். கேபினெட் வந்து MSIல ஒரு மாடலு. பட் ஆனால் அது வந்து என்ன மாடல்ன்றத வந்துட்டு நான் தேடி பார்த்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஏன்னா எனக்கே தெரில அது. ஓ, இந்த கேபினெட் தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ நம்ம கொஞ்சம் இதில் பார்த்துடலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த வந்து ஃபிங்கர்ஸோட வந்து அந்த UPS 1 kV. ஸோ இதை நான் ஆல்ரெடி பிரிச்சிட்டேன். கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்டு வைக்க சொன்னாங்க. ஸோ அதனால கொஞ்ச நேரம் போட்டிருந்தேன். கீபோர்டு அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இதோட ஒயர் நல்லா ப்ரீமியமாகவே இருக்குது. இப்போதான் தெரியுதா உங்களுக்கு? ஸோ கேட்குது பாருங்க சவுண்ட். நல்லா கிளிக்கியாக இருக்குது சவுண்ட்ஸ் எல்லாமே. ஓகே கைஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மவுஸ் அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு மவுஸ் பேடு ஒன்று ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இதுவும் நல்லாவே இருக்குது. மவுஸ் நல்லா கிளிக்கியாக நல்லாவே இருக்குது கேமிங்க்கு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேனுவல் இருக்குது, சம்திங் ஒரு கார்டு ஒன்று இருக்குது. சூப்பர். ஏதோ வந்து ஒரு பவுச் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, நல்லாவே இருக்குது. இது கேரி பவுச். ஓகே, இது நல்லா இருக்குது, யூஸ் பண்ணலாம். இது நல்லா இருக்கும். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ஹெட்ஃபோன்ஸ். செம்மையாக இருக்குல்ல, பிளாக் ஃபினிஷில். இங்கே வந்து அந்த ரேசர்னு போட்டு, அது இல்லாமல் இங்கே குஷன்ஸும் பாருங்கள் எவ்வளோ குஷனியாக இருக்குன்னு. சூப்பராக இருக்கா? அதனால் இங்கே இதுதான் ரொம்ப முக்கியம். இதுவும் நல்லா குஷனியாக தான் இருக்குது, காதில் போய் செட் ஆகுது நல்லா. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா வந்து செட்டப் பண்ணி முடிச்சாச்சு எல்லாத்தையுமே. ஸோ இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அந்த CPU பார்க்கவே ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. ஸோ அந்த RGB ஃபேன்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்குது. ஒரு மாதிரி டிம் லைட்டில் நல்லா இதோட லைட் சூப்பராக இருக்குது. ஓகே, அதே மாதிரி கீபோர்ட்லேயும் RGBs, இதுலேயும் மவுஸ்லேயும் RGBs. ஸோ அதுவே பார்க்க ஒரு மாதிரி நல்லா இருக்குது. ஓகே கைஸ், இதோட ப்ரைஸ் நான் ஒவ்வொன்றா வந்துட்டு அப்படியே சொல்கிறேன். அதனால பில் எடுத்து வந்து வச்சுருக்கேன்.
ஓகே கைஸ், நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பர்ச்சேஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜெய் கம்ப்யூட்டர்ஸ், இது ஒரு ஜிசிடிட்ட தான் இருக்குது. நான் நிறைய இடத்துல கொட்டேஷன் வாங்கி சொன்ன மாதிரி கம்பேர் பண்ணி எனக்கு இங்கே ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறனால நான் இங்கே பண்ணேன். நீங்களும் அது மாதிரி ப்ரைஸ் கம்பேர் பண்ணுங்கள், நிறைய இடத்துல கொட்டேஷன் வாங்குங்க. உங்களுக்கு எங்கே கம்மியாக ஃபீல் ஆகுதோ அங்கே மாதிரி பண்ணுங்கள். ஸோ அது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். மானிட்டர் வந்து 27 இன்ச் ஏஓசி ஐபிசி மானிட்டர், இதோட ப்ரைஸ் வந்து 9067 rupees. அப்புறம் வந்து ஃபிங்கர் 1 kV யூபிஎஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 4406 ரூபா. அப்புறம் வந்து எஸ்எஸ்டி 1 TB பார்த்தீங்கன்னா 10,084 rupees. அதுக்கப்புறம் வந்து ரேசர் ஹெட்செட், அதாவது அந்த கேமிங் ஹெட்செட் இருக்குல்ல, 2881 rupees. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்டெல் i5 14th Gen 14400F பார்த்தீங்கன்னா வந்துட்டு 15,169 rupees. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிகாபைட் மதர் போர்டு பார்த்தீங்கன்னா வந்து 9,872 rupees. கூல் மாஸ்டர் எஸ்எம்பிஎஸ் 650 வாட் எம்பி வந்து பார்த்தீங்கன்னா 4,364 rupees. எம்எஸ்ஐ கேபினெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 3,050 rupees. அப்புறம் ஜி ஸ்கில்லோட 16 GB ரேம் வந்து 13,050. ஓகே, 16,000 நான் சொல்லியிருப்பேன் ஸ்டார்டிங்கில் அந்த ரேமோட ப்ரைஸு. ஏன்னா வந்து இதில் வெஞ்சன்ஸ் அந்த மாதிரி போயிருந்தோம்னா 16,000, இது 13,050. ஸோ கொஞ்சம் கம்மியாக இருக்கனால இது நான் போயிட்டேன். ஓகே, 13,000நாலுமே ரொம்ப அதிகம் தான். 6,000ல் வந்து 2 ரேம் 16 GB ரேம் போட்டு 32 GB கொண்டு வந்திருக்க இடத்துல இப்போ வந்து அந்த ஒரு 6,000க்கு ஒரு 16 GB ரேம் கூட கிடைக்காது. அதுவே ப்ரைஸே 13,000 கிட்ட போயிடுச்சு. ஓகே, இந்த கேம் மீ டேஷ் மெக்கானிக்கல் கீபோர்ட் அண்ட் மவுஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,144 rupees. பார்த்தீங்கன்னா ஓவரால் எனக்கு வந்து பர்ஃபெக்டான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1,12,250 ஓர் சம்திங். அது ஆக்சுவலாக 1,12,000 வச்சுங்க, அதை நான் ரவுண்ட் ஆஃபாக 1,15,000. ஸோ அங்கே எனக்கு கொஞ்சம் ஆஃபர்லாம் பண்ணி கொடுத்தாங்க. எப்படின்றது மீன்ஸ் எனக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து கீபோர்டு, ஒரு ஹெட்செட்டு, மவுஸ், அதாவது கீபோர்ட் மவுஸ், ஒரு ஹெட்செட் ஃப்ரீயாக காம்ப்ளிமெண்ட்ரியாக தரதா சொன்னாங்க பிசி பில்ட் பண்ணால். ஸோ நான் அதை வேணான்னு சொல்லிட்டு நானே எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணனால ஸோ கொஞ்சம் டிஸ்கவுண்ட் ஆச்சு. ஓகே கைஸ், இதுதான் ஆல் ஓவர் நம்மளோட பிசி பில்ட். இது வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்கு. ஏன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிசியாக பில்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, நல்லா புஷ் பண்ணி எல்லாமே எஃபிஷியண்டாக இது பண்ணலாம். லேப்டாப் வந்து ஸ்மால், அதோட காம்பனன்ட்ஸ் எல்லாமே சின்ன சின்னதாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்காது. பட் ஆனால் ஈஸி டு கேரி, எங்கேனாலும் உட்காந்து ஒர்க் ஃப்ளோவை நம்ம பார்த்துக்கலாம். பட் ஆனால் ஸ்டாண்டாக ஒரு இடத்துல வச்சு பண்ணிங்கன்னா இதை பண்ணுங்கள். ஆக்சுவலாக கேமிங்க்கும் நல்லா இருக்கும். நான் எபிக் கேம்ஸ்குள்ளே தான் இருக்கேன், அதுக்குள்ளே வந்து Fortnite டவுன்லோட் போட்டேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக வந்தால் வந்து லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வந்து ஒரு டிஃப்ரெண்டான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.